ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு சூரிய பகவானின் பார்வையில் சனீஸ்வர பகவான் பயிற்சி அடையக்கூடிய இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த பயிற்சி சூரிய பகவான், அதாவது உங்களுடைய லாபாதிபதியின் மற்றும் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 18/8/2024 மேலே சிம்மத்துக்கு பயிற்சி அடைஞ்சு சூரியனும் சனி பகவானும் சமசத்துவமாக பார்வை செஞ்சுக்கிறாங்க. இது எப்படி இருக்க போகுது? துளாராசி துளாராசியை பொறுத்த வரைக்கும் காலப்புருஷனுக்கு அது 7ஆவது வீடாக வர்றதுனால காலப்புருஷனுக்கு 7. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே துலாத்தில் பாவ கிரகங்கள் நிறையா இருந்தால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சோபிக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் சரி, அல்லது கணவன் மனைவி அந்யூன்யமுக்கும் இந்த ராசி பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுது. எந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் துலா ராசி ஆண் பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணும் பட்சத்தில் அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கட்டுக்கோப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கட்டுக்கோப்பில் ஓடுறத நம்ம பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியுது. ரொம்ப கடினமான உழைப்பாளிகளும் கூட. இங்கே சனீஸ்வர பகவான் உச்சமடைஞ்சு சூரிய பகவான் நீசமடைஞ்சு சுக்கிர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. அப்போ இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் உச்சமடைறதுனால பிறவியிலேயே கடினமான உழைப்பாளி, உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். என்னோடய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டுக்கார வருமானத்தில் நான் எதிர்பார்த்துட்டு இல்லை, எனக்குன்னு ஒரு விஷயம் தோணுச்சு அதை பண்ணிகிட்டு இருந்தால் நான் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் சரி, ஆண்களாக இருக்கட்டும், நிறைய வருடங்கள் ஒரே இடத்துல வேலை செஞ்சு நல்ல பேரும் புகழும் எடுக்கக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ராசி. எல்லோருக்குமே சமமாக பார்க்கக்கூடிய ராசி, உதவக்கூடிய ராசி, முழுக்க முழுக்க உதவிக்கரம் அதிகம் நீட்டக்கூடிய ராசி. இந்த ராசியை பொறுத்தவரை நம்ம நண்பர்களாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா என்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனாலும் நைட்டு 10 மணினாலும் 11 மணினாலும் யோசிக்காமல் எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம நிற்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்பாங்க. துலாத்துக்கு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நீதி, நேர்மை, நியாயம், விசுவாசம் இதெல்லாமே அதிகமுடைய ராசி. நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இந்த ராசியை பற்றி. என்ன மனசில் வைக்கிறத வெளிப்படையாக எப்போவுமே பேசக்கூடிய ராசி. இது தப்பு, இது சரி அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. இந்த ராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சூரியன் நீசம் அடைகிறதுனால, இந்த ராசி பிறப்பிலே சூரியன் நீசம் அடைகிறதுனால செஞ்ச வேலைக்கு உண்டான பணம் வாங்குவோம் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வெளியே போகிறாங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு பணத்தை எடுத்து கையில் கொடுப்பாங்க. அது நம்மளுடைய பணம், நம்ம சேவிங்ஸு, நிறையா பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமா அப்படிங்கிறத யோசனைகள் எல்லாமே எதுவுமே இருக்காது. சிக்கனம் அப்படிங்கிறது துலாத்துக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களையும் சரி, ராசிகளையும் சரி, சனீஸ்வர பகவானும் சரி, 2வது ராசியிலே கேது பகவான் வந்தால் இன்றைக்கி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. முழுக்க முழுக்க நிறைய தொந்தரவுகளை கொடுத்துட்டு போயிருக்காரு. முதல்ல பார்த்திங்கன்னா வெறுமை தன்மையை அள்ளி வெளிச்சிட்டு போயிருக்காரு. என்ன வேணுமோ என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்து பிரச்சனையை கிளப்பியிருப்பார். முதல்ல கடன் பிரச்சனைகள் சொல்லி மாயாத அளவுக்கு ஒரு கடனை கொடுத்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துட்டு போய் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ராசிக்கு 8ல் குரு மறைஞ்சிருக்காரு. பணத்துக்கான காரக கிரகம் மறையிறது அவ்வளோக்கா நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லை. அதனால் எந்தெந்த வழியில் கடன் வர முடியுமோ அந்தந்த வழியில் கடன். நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்தது. புதிய நபர் ஒருத்தர் உள்ளே வந்தார், அவர்னால எங்களுடைய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் இறக்கத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. முழுக்க முழுக்க அது பணத்தாலேயே தான் எங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லாத நபர்கள் இல்லை. துலாத்தை பொறுத்தவரைக்கும் சொல்லாத நபர்கள். அதே போல் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையும் அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிருக்கு. என்ன ஏதுன்னு பிரச்சனைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பிரிவினை நோக்கி போயிருச்சா அப்படின்னு கேட்டு யார் பேசினாலுமே வீட்டில் சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு யாருமே இல்லை. நாங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு யாருமே இல்லை. ஆப்போசிட் நபர்களுடைய ஆளுமை தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி புலம்பாத துலா ராசியில் நிறையா இந்த பக்கம் தொழில் பிரச்சனை. தொழில் பார்த்திங்கன்னா கடனுக்கேன்னு ஓடுற மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு தொழில் பண்ணினாலுமே, ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரை ராசிக்கு 10ஆம் அதிபதியாக சந்திர பகவான் வர்றதுனால அது சலனத்துக்கு உண்டான காரக கிரகம். அப்போ தொழில் இன்றைக்கி நடக்குது, நாளைக்கு பணம் வரல, நாளான்னைக்கு நடக்குது, பணம் வரல அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு லேபருக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு தான் பணத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஓடிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில்
இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறையா பிரச்சனைகளை கடந்து போயிட்டுருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது? இதெல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். முதல் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கே வந்து 5, 11 சம்மந்தப்படுது. எந்த இடத்துலயும் 5, 11 சம்மந்தப்பட்டா நிச்சயம் ஒரு உயர்வான வாழ்க்கை இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஒரு ஜாதகத்த பார்க்குறோம். 5ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி சம்மந்தப்படுது. நிச்சயமா நீங்க உயர்ந்து வந்துருவீங்க. இந்த கஷ்டமான காலம் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு தைரியமா சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு 5, 11ஆம் அதிபதியோட சேர்க்கை மற்றும் பார்வை இருக்குது. அப்ப முதல் தர யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பேரு. நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கன்சீவ் ஆகி நெறையா வாட்டி அபார்ட் ஆயிருக்கு. குழந்தை பேரு காரணமாக நான் வெளிய போறது, எங்கேயுமே போறத அவாய்ட் பண்ணிட்டேன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் 5ல சம்மந்தப்படும்போது, நிச்சயமா குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு மனக்கசப்ப குடுக்காம போகவே மாட்டார். இன்னைக்கும் அதேதான். அந்த குழந்தைக்காக தொடர்ந்து பொருளாதாரத்துல நல்ல நிலையில இருக்கும்போதும் சரி, அந்த குழந்தைக்காக தொடர்ந்து ஓடுறது. மனசு தான் கை வைக்கும். ஒண்ணா குழந்தை கை வைக்கும், இல்லைன்னா மனச கை வைக்கும். மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அதனால குழந்தை பேரு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் 11ஆம் இடம் சம்மந்தப்படுது. எந்த இடத்துல 11ஆம் அதிபதி சம்மந்தப்படுறாளோ, 11ஆம் இடம் சம்மந்தப்படுதோ, நிச்சயமா அது மகிழ்ச்சிக்கு உண்டான காரகமா இருக்கும். இத்தனை நாளா ஒரு பொருள் வருது. ஆனா சந்தோஷமா என்னால அனுபவிக்க முடியல. ஆனா இன்னைக்கு இந்த கோச்சாரம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பொருள் வந்தாலும், எந்த ஒரு பணம் வந்தாலும் அதுல மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை தரம் உயருது. இப்போ இத்தன நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்ப பார்க்கறது உங்களுக்கு பிடிச்சு, அந்த வரனையவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மகிழ்ச்சிகள் அதிகமா இருக்கும். இவங்கள பண்றதுனால நமக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. இந்த பொண்ண பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிடிக்குது அப்படிங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு இந்த கோச்சார சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போர்ட் பண்ணும். எப்பொழுதுமே 11ஆம் அதிபதி எந்த இடத்துல சம்மந்தப்பட்டாலும், அதுல நெறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே, முடிவில நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிய ஏற்படுத்தி குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்படுத்தி குடுப்பாரு. அதேபோல இங்க 5, 11 சம்மந்தப்படுறதுனால, பல வருடமாக நாங்க காதலிச்சுட்டு இருக்கோம். காதலிச்சு திருமணம் பண்ணலான்னு தான் ஆசையா இருக்கு. எங்களுடைய வீட்ல பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்ல. நான் பல வருடத்துல பேசி பழகிட்டே இருந்தாலுமே என்னால முடியவே மாட்டேங்குது. இனி வரக்கூடிய காலங்களாவது நாங்க பேசி சேருவதற்கு நெறைய வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே சூரிய பகவான் பார்வையில 5, 11 சம்மந்தப்படுறதுனால காதலிச்சு திருமணம் பெறக்கூடிய அமைப்பு, பெற்றோர் சம்மதத்தோடு பெறக்கூடிய அமைப்பு. அதுவுமே பெண் பிள்ளைகளா இருக்கட்டும் சொல்லவே தேவையில்ல. சூரியன், சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால நிச்சயமா காதல் திருமணம் வரை கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கொண்டு போகும். 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறனால, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கடுமையான பாதிப்பு. பணத்த வந்து குடுத்து வாங்கவே முடியவே மாட்டேங்குது. குடுக்கறது மட்டும் தான் போகுது. வர்றது வரவே மாட்டேங்குது அப்படின்னு, பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா இருக்கு. மத்த எதுலயுமே நீங்க சமாளிச்சுருவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, துலாம் எதுலயுமே சம்மதிச்சுரும். ஆனா பணத்த மட்டுமே சம்மதிக்கவே முடியலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பணத்த வாங்க முடியலைங்க. வெளிய நிக்கிற பணத்த. அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் 11ஆம் இடம் உங்களுக்கு பலம் பெறதுனால, எதிராளிகிட்டருந்து கண்டிப்பாக பணத்தை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக முடியும். இது நெறைய பிரச்சனைகள கடந்து வந்திருக்கீங்க ஆல்ரெடி. மதிச்சு உயர்த்தி விட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு ஓரளவுக்கு பொருளாதாரத்துல சூழ்நிலையில இருந்தாலும், உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணாம, உங்களை கௌரவ குறைச்சலாவும், மரியாதை இன்மையாவும் நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு சூரியன் பலம் பெறுறதுனால, இழந்த தைரியத்தை மீட்டு, யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நம்மளுடைய வேலைய பார்க்கலாம். அப்படிங்கிற துணிச்சல், தைரியம், தெம்பு, தன்னம்பிக்கை வருவதற்கு இது ஒரு நல்ல கோச்சார காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு காலமாக இருந்திருக்கும். பொதுவாகவே வந்து சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்த பார்க்கறதுனால, திருமணம் டிலே ஏதோ ஒரு காரணத்துக்காக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டிலே ஆயிட்டுருக்கு. அப்படின்னு நெனச்சு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு, இனிமேல் திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கதற்குமே வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சி 11ஆம் அதிபதி பலம் பெற்று 5ஆம் அதிபதி பார்க்கறனால, குலதெய்வ அருள் இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே வந்து உங்களுக்கு குலதெய்வ அருள், அனுக்கிரகம் ரொம்ப கிடைக்கும். அப்ப இத்தன நாளா சாமி கும்பிடாதவங்க, குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல போகாதவங்க எல்லாமே, இந்த நேரம் போனீங்கன்னா, அந்த பழசு எல்லாமே மறந்து தெய்வம் குளிர்வதை நீங்க பார்க்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக பார்க்க முடியும். இதற்கு முன்னாடி சிறிய வாக்குவாதம் எல்லாமே பெரிய பிரச்சனைகள் ஆயிட்டுருக்கு. இனி அதெல்லாமே கட்டுக்குள்ள கொண்டு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கட்டுக்குள்ள கொண்டு வரும். நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைச்சு ஒவ்வொரு விஷயத்திலயும் மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொன்னான கோச்சார காலமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். கோச்சார பலன் 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம எடுத்து
தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.